கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, என்று உன் அப்பன் உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை அல்லவா கொண்டு வந்து இருக்கிறேன். ஓடோடி வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று உன்னை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது என்று அவர்கள் மனதார நினைக்கிறார்கள். என் தங்கமே, அவர்கள் யார் என்பதை, எதற்காக இப்படி செய்திருக்கிறார்கள் என்று உன் அப்பன் உனக்கு தெரிவிக்கவே வந்திருக்கிறேன். என் குழந்தை, சொல்கின்ற வாக்கினை கேட்டு பிறகாவது நீ இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றுதான் அப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன். என் குழந்தை, எதுவாக இருந்தாலும் அதற்கு முன்பாக நீ உன் அப்பனுடைய வாக்கினை கேட்டு முடித்துவிட்டு முன்பே பயம் கொள்ளக்கூடாது. இந்த அப்பன் உனக்கு வாழ்க்கையில் எந்த பாக்கியத்தையும் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை உனக்கு இப்பொழுது நான் கொடுத்திருக்கிறேன். சூழ்ச்சி வலைகளை எளிதாக அவர்களின் பின் விளையாடல் ஆன உன்னை நெருங்குவது என்பதை நிச்சயமாக முடியாத காரியம் அல்லவா? இந்த அப்பன் உன்னோடு துணை நிற்கும் பொழுது அவர் அத்தனை எளிதாக உன்னை இது போன்ற காரியத்தை செய்துவிட முடியுமா? என் தங்கமே, ஆனால் உனக்கு நடக்கின்ற விஷயம், உன்னை சுற்றி ஒருவர் செய்கின்ற விஷயம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக அவசியமான விஷயம். அதனால்தான் உன் அப்பன் இன்றைக்கு உனக்கு அதனை தெரிவிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். என் தங்கமே, மனதை எப்பொழுதும் திடமாக வைத்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் நம்மோடு இருக்கின்றவர்களை சரியாக, நம்மை சுற்றி இருப்பவர்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் மீது என்ன விஷயங்களை தோல்வி இல்லாமல் முன்காட்டியே கணிக்கின்ற பக்குவங்களை எப்பொழுதும் உனக்குள் வைத்திருக்க வேண்டும். ஒருவர் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பேசுகிறார் என்றால் அது என்ன நோக்கமாக இருக்கும் என்பதை பிரித்து தெரிந்து அறியும்படியாக என் குழந்தை உனக்குள் இருக்க வேண்டும். என் தங்கமே, இது உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்திற்கு பின்பற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நினைப்பு என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் சந்தோஷமாக சிரித்தால் அது அவர்களுக்கு பிடிப்பதில்லை. உன் குடும்பத்தில் இருக்கின்றவர் சிரிப்பதே அவர்களுக்கு பிடிப்பதில்லை. யாரேனும் சந்தோஷமாக சிரித்தால் அது அவருக்கு பிடிப்பதில்லை. உன் குடும்பத்தில் இருப்பவர் சிரிப்பது பார்க்கவே அவர்களுக்கு விருப்பமில்லை. யாரேனும் உன் குடும்பத்தில் சத்தமாக சிரித்துவிட்டால் உடனே அவர்கள் அங்கு முழங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். என்ன சத்தம் என்பது எல்லாம் சிரித்து கொண்டே இருக்கிறார்கள், மனதுக்குள் நினைக்கிறார்கள். என் தங்கமே, இதை சத்தம் அவர்கள் இல்லத்தில் நடந்தால் அது அவர்களுக்கு இனிமையாக இருக்கின்றது. உன்னுடைய இல்லத்தில் நடந்தால் அது அவர்களுக்கு பிடிப்பதில்லை. அப்படி என்றால் இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும்? என் தங்கமே, இதற்கு ஒரே காரணம் மட்டும்தான் இருக்கிறது. என்ன தெரியுமா? அவர் குடும்பத்துக்குள் ஒற்றுமை இல்லை. அவர்கள் குடும்பத்திற்குள் நிம்மதி இல்லை. யார் இது போன்ற எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டிருக்கிறாரோ அவரை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவர் வாழ்க்கையில் தப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அருகில் இருக்கின்ற உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் அவர்களுக்கிடையே போன்ற தோன்றினால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எங்கள் எல்லா ஒரே சந்தோஷத்தை பற்றி மட்டுமே அறிந்து கஷ்டங்களை பற்றி தெரிந்தால் அவர்கள் இன்னும் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் நல்ல வேளை அதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் சந்தோஷப்படுவதை மட்டுமே தெரிந்து கொண்டு அங்கு மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கிறார் என்பதில் அதிகமாக அவர் உணர்ச்சிகளை பொங்குகின்றன. அப்படி ஏனென்றால் இவர்கள் எந்த நேரத்திலும் எந்த விஷயத்தை செய்ய துணிந்தவர்களாக இருப்பார்கள். ஏன் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய துணிந்தவர்கள் இருப்பார்கள்? என் தங்கமே, இவர் இது போன்ற வேலைகளை செய்கின்றார் என்றால் எப்பொழுதும் சொல்லிவிட்டேன். ஏனென்றால் நீ அவர்கள் யார் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, தமிழ் கழகத்தில் உன்னுடைய இல்லத்திற்கு உன்னுடைய உறவு ஒருவர் வந்திருந்தார். என் தங்கமே, அந்த உறவு உன் இல்லத்திற்கு வந்த இவர்களுக்கு பிடிக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த உறவானது உன் இல்லத்திற்கு வந்தால் யார் அந்த உறவு? சண்டையிடுவார்கள். அவர்களிடம் சென்று இவர் இந்த இடத்துக்கு வந்தார் என்று சொல்லிவிட்டால் என் தங்கமே, அதனால் உள்ளத்திற்கு வந்த அந்த உறவிற்கு அவருக்கே கிடைக்காத பெரிய பிரச்சனை இல்லத்திற்கு அருகில் இருக்கின்றன. இவர்கள் என் தங்கமே, உன்னுடைய இல்லத்திற்கு யாரேனும் வருவது புரிந்தால் ஏன் வந்திருக்கிறார்கள்?
என்று எதற்கு வந்திருக்கிறார்கள்? என்ன விஷயம் இருக்கும்? அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா என்று அவர்கள் கற்பனை திறனை அங்கங்கே அடக்கி கொண்டே இருக்கிறார்கள். என் பிள்ளை, அவர்கள் கற்பனை எல்லாம் எல்லையே இல்லாமல் பேசிவிட்டார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள், அவர்கள் எந்த அளவிற்கு உன் குடும்பத்தில் சந்தோஷத்தை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த அளவிற்கு இனி உன் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகம் நிலைப்படும். என் தங்கமே, இந்த விஷயத்தை உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என் குழந்தை சுற்றி இருக்கின்ற இது போன்ற மனிதர்களை முதலில் நீ விலக்கி வை. ஏனென்றால் அவர்கள் உனக்கு இது போன்ற செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டு அதை ஒருபோதும் உன்னிடம் காண்பித்து கொள்வதில்லை. என்னமோ உன்னிடத்தில் அருகில் உள்ளவர்கள் தான் உனக்கு எல்லா நேரத்திலும் உதவி செய்வேன் என்பது போல நடந்து கொள்வார்கள். உன்னிடத்தில் எப்பொழுதுமே அவர்கள் நமக்கு பிடித்தவாறு நடந்து கொள்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இங்கே சில மனிதர்கள் தன்னிடம் உள்ள நடிப்பினை காண்பிக்க அளவிற்கு தத்ரூபமாக அல்லவா நடித்துவிட்டு செல்கிறார்கள். என் குழந்தை, நீயே வெள்ளந்தி மனிதனாக கொண்டிருக்கிறாய். நடிப்பது எல்லாம் உண்மை என்று நம்பிவிடுகிறாய். என்னவாக இந்த நம்பிக்கை தான் உன்னுடைய வாழ்க்கை. இவர் சில நேரங்கள் செய்கின்றார்கள் விஷயங்களை நீ பின்னாளில் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். யாரையும் நம்பக்கூடாது. என் அப்பன் சொன்னதற்கு இது ஒரு காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு இது எல்லாமே சகஜமாக எடுத்துக்கொள். இது 3 நடக்கின்ற மனிதர்களை எல்லாம் வாழ்க்கையில் ஒருபோதும் சேர்த்து கொள்ளக்கூடாது. இவர்களுக்கு எல்லாம் எந்த பாவ புண்ணியங்களும் பார்க்கக்கூடாது. எந்த விஷயத்திற்காகவும் இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு முறையிட்டு கொடுத்து விடுவாய். ஆனால் அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். நல்லபடியாக திருந்தி வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைப்பது கிடையாது. என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள், உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒருபோதும் ஆபத்து என்று ஒன்று வந்தவுடன் அவர்களுக்கு நீ ஓடோடி உதவி செய்கிறாய். அருகில் உள்ளார்கள், நமக்கு உதவுவார்கள் என்ற எண்ணம் கூட சிறு துளி இல்லாமல் அவருக்கு உனக்கு தீவினைகள் மட்டுமே செய்து நினைக்கிறார்கள். இந்த மனிதர்களை உன் வாழ்க்கையில் இருந்து நீ விலக்கி வைக்க வேண்டும். இல்லையோ உன் அப்பன் நான் நிச்சயம் விலகி வைத்து விடுவேன். என் குழந்தை, இவர்களை கண்டு நீயே பயப்பட தேவையில்லை. ஆனால் இவர்களை கண்டு நீ ஒதுங்கி நிற்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கிறது. தன்னுடைய வேலையை விடுவித்து உன்னுடைய வேலையில் அதிக கவனமாக செலுத்துகின்றார். நிச்சயமாக வாழ்க்கை எந்த வகையிலும் உதித்தார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் இருந்த மிகப்பெரிய உதவியை பெற்றுவிட்டு உனக்கே சோதனைகளை செய்கின்ற மனதை கொண்டவர்கள் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு உதவிக்கும் தேவைப்பட மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள், உன் அருகில் இருப்பவர்கள் நல்லபடியாக விளங்கி வந்து விட வேண்டும் என்றுதான் அப்பன் உனக்கு இந்த எச்சரிக்கை செய்ததற்கு நல்ல நடத்தி தர காத்து கொண்டிருந்தேன். எப்பொழுதும் இது போன்ற மனிதர்கள் இது போன்ற செயல்களை செய்யும் பொழுது அது எனக்கு மேலும் மன வருத்தத்தை கொடுக்கிறது. எனவே இது போன்ற மனிதர்களிடத்தில் எப்பொழுதும் நீ உஷாராகவே இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவரோடு பழக்க வழக்கங்களை சுருக்கி கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, எப்பொழுதும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டு. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, 6 படை வீடு கொண்ட முருகா போற்றி.